பொதுத் தேர்வு 2026 வெற்றி இங்கே தொடங்குகிறது. ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமில் எந்தெந்த 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க. ஸோ இது லாஸ்ட் டைமில் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லெசன் 1 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கனிமம் மற்றும் தாது ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாடுகள் யாது? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓரஸ்? செகண்ட் ஒன், அலுமினியத்தின் பயன்பாடுகள் யாவை? ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏஎல். தேர்ட் ஒன், மான்ட்டு முறையை விளக்குக. எக்ஸ்பிளைன் மான் ப்ராசஸ். ஃபோர்த் ஒன், இரும்பை அதன் தாதுவான Fe2O3 பிரித்தெடுப்பதில் சுட்ட சுண்ணாம்பிலிருந்து பயன்பாடு யாது? வாட் இஸ் த ரோல் ஆஃப் குயிக்லைம் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சைடு Fe2O3? ஃபிஃப்த் ஒன், துத்தநாயத்தின் பயன்களை கூறுக. ரைட் த அப்ளிகேஷன் ஆஃப் ஜிங்க். சிக்ஸ்த் ஒன், தாமிரத்தின் பயன்களை கூறுக. ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் Cu. செவன்த் ஒன், சுய ஒடுக்கத்தை வரையறு. டிஃபைன் ஆட்டோ ரிடக்ஷன். எய்த் ஒன், தகுந்த உதாரணத்துடன் விளக்குக. மாசு மற்றும் கசடு. எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். கேங் அண்ட் ஸ்லாக். நைன்த் ஒன், அமில வேதி கழுவுதல் மற்றும் கார வேதி கழுவுதல் வரையறு. எக்ஸ்பிளைன் த ஆசிட் லீச்சிங் அண்ட் அல்காலிக் லீச்சிங். லெசன் 2, கொஸ்டின் 10, பி தொகுதி தனிமங்களின் முரண்பட்ட பண்பிற்கான காரணங்கள் யாவை? ரைட் த ஷார்ட் நோட் ஆன் த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பி பிளாக். 11th ஒன், கார்பன் டை ஆக்சைடின் பயன்கள் யாவை? ரைட் த யூசஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. 12th ஒன், போராக்ஸின் பயன்களை தருக. கிவ் த யூசஸ் ஆஃப் போராக்ஸ். 13th ஒன், ஃபிஷர் ட்ராப்ஸ் முறையை பற்றி சிறுகுறிப்பு தருக. ரைட் த நோட் ஆன் ஃபிஷர் அண்ட் ட்ராப்ஸ் சிந்தசிஸ். 14th ஒன், ஜியோலைட்டுகள் பற்றி குறிப்பு தருக. ரைட் த நோட் ஆன் ஜியோலைட்ஸ். 15th ஒன், சிலிக்கான்களின் பயன்களை தருக. கிவ் த யூசஸ் ஆஃப் சிலிக்கான்ஸ். 16th ஒன், CO ஒரு ஒடுக்கும் காரணி, எடுத்துக்காட்டு தருக. CO is a reducing agent. Justify with an example. 17th one, borate உறுப்பை எவ்வாறு கண்டறிவாய்? How will you identify the borate? 18th one, போரிக் அமிலத்தை எவ்வாறு போரான் நைட்ரேட்டாக மாற்றுவாய்? How will you convert boric acid into boron nitrate? 19th one, சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன? கார்பனின் சங்கிலி தொடராக்க பண்பினை பற்றி குறிப்பு எழுதுக. 20th one, CO மற்றும் CO2 வடிவங்களை தருக. Give the structure of CO and CO2. 21st, ஹைட்ரோ போர்னேற்ற வினையை எழுதுக. ரைட் த ஷார்ட் நோட் அபவுட் ஹைட்ரோபோரேஷன். லெசன் 3, 22nd, மந்த இணைவிளைவு என்றால் என்ன? வாட் இஸ் இனர்ட் பேர் எஃபெக்ட்? 23, ஹீலியத்தின் பயன்களை தருக. கிவ் த யூசஸ் ஆஃப் ஹீலியம். 24th, குளோரினின் பயன்களை தருக. கிவ் த யூசஸ் ஆஃப் குளோரின். 25, கந்தக அமிலத்தின் பயன்களை தருக. கிவ் த யூசஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். 26th, கந்தக அமிலம் ஒரு நீர் நீக்கும் காரணி என்பதை எடுத்துக்காட்டும் விளக்குக. கிவ் த ரீசன்ஸ் டு சப்போர்ட் த சல்ஃபூரிக் ஆசிட் இஸ் a dihydrating agent. 27th, ஹாலஜினேட்ஸ் சேர்மங்கள் என்றால் எடுத்துக்காட்டு தருக. வாட் ஆர் இன்ட்ரோஹாலஜின் காம்பவுண்ட்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள். 28th, ஆர்கானின் பயன்களை எழுதுக. ரைட் த யூசஸ் ஆஃப் ஆர்கான். 29, PCl5 வெப்பப்படுத்தும் பொழுது நிகழ்வது யாது? வாட் ஹேப்பன்ஸ் வென் PCl5 இஸ் ஹீட்டட்? 30th ஒன், பாஸ்பேட்டின் வேதி பண்புகளை விளக்கும் வேதி சமன்பாடுகளை விளக்கும் இரு சமன்பாடுகளை எழுதுக. கிவ் 2 ஈக்குவேஷன்ஸ் டு இல்லஸ்ட்ரேட் த கெமிக்கல் பிஹேவியர் ஆஃப் பாஸ்பேட். 31st, நைட்ரஜன் முரண்பட்ட பண்பிற்கான காரணம் யாது? ரைட் த ரீசன் ஃபார் த அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் நைட்ரஜன். 32nd, மந்த வாயுக்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை எழுதுக. ரைட் த பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐனட் கேசஸ். 33, மந்த வாயுக்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. ரைட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஐனட் கேசஸ். லெசன் 4, 34, இடைநிலை தனிமங்கள் என்பவை யாவை? எடுத்துக்காட்டு தருக. வாட் ஆர் டிரான்சிஷனல் மெட்டல்ஸ்? கிவ் எக்ஸாம்பிள். 35th, இடைச்செருகல் சேர்மங்கள் என்றால் என்ன? வாட் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ்? 36, 4D வரிசை தனிமங்களின் ஆக்சிஜனேற்ற நிலைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் 4D சீரிஸ் எலமெண்ட். 37th, ஆக்னைடுகள் என்றால் என்ன? 3 உதாரணங்கள் தருக. வாட் ஆர் ஆக்னைட்ஸ்? கிவ் 3 எக்ஸாம்பிள்ஸ். 38, லாந்திரைடு குறுக்கம் என்றால் என்ன? அதன் விளைவுகள் யாவை? வாட் ஆர் லாந்திரைடு கான்ட்ராக்ஷன் அண்ட் வாட் ஆர் தி எஃபெக்ட் ஆஃப் தி லாந்திரைடு கான்ட்ராக்ஷன்? 39, Fe3+ மற்றும் Fe2+ இல் எது அதிக நிலைப்புத்தன்மை உடையது? ஏன்? Which is more stable, Fe3+ or Fe2+, and explain. 48, லாந்தனைடுகள் மற்றும் ஆக்னைடுகள் ஒப்பிடுக. கம்பேர் லாந்தனைடு அண்ட் ஆக்னைட்ஸ். லெசன் 5, இணைப்பு மாற்றியம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. வாட் இஸ் லிங்கேஜ் ஐசோமெரிசம்? கிவ் an எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட், படிக பிளப்பு ஆற்றல் என்றால் என்ன? வாட் இஸ் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி? பிபி கொள்கையின் வரம்புகள் யாவை? வாட் இஸ் லிமிடேஷன் ஆஃப் பிபி தியரி? இரட்டை உப்பு மற்றும் அணைவுச் சேர்மங்களுக்கு இடையான வேறுபாடுகள் யாவை? டிஃபரன்ஷியேட் டபுள் சால்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். நான்முகி அணைவுகள் வடிவ மாற்றியங்களை பெற்றிருப்பதில்லை, ஏன்? அணைவுச் சேர்மங்களில் காணப்படும் ஒளி சுழற்சி மாற்றங்களை விளக்குக. நீரேற்று மாற்றியம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. உலோக கார்பனைல்களில் காணப்படும் பிழைப்பின் தன்மையினை விரைவி. அடுத்து 6th லெசன், அலகு கூடினை வரையறு. டிஃபைன் யூனிட் செல். அயனி படிகங்களின் ஏதேனும் 3 பண்புகளை எழுதுக. கிவ் எனி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயனிக் கிறிஸ்டல்ஸ்.
படிக குறைபாடுகளின் வகைகள் யாவை? ரைட் த டைப்ஸ் ஆஃப் இம்பர்ஃபெக்ஷன் சாலிட்ஸ். அயனி படிவங்கள் ஏன் கடினமானதாகவும் உடையும் பெற்றுள்ளன? எண்முகி மற்றும் நான்முகி வெற்றிடங்களை வேறுபடுத்துக. டிஸ்டிங்கிஷ் டெட்ராஹெட்ரல் ஆக்டஹெட்ரல் வாய்ட்ஸ். உலோகம் அதிகமுள்ள குறைபாடு மற்றும் உலோகம் குறைபடும் குறைபாடுகளை எடுத்துக்காட்டுள்ளது. ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் மெட்டல் எக்ஸஸ் அண்ட் மெட்டல் டிஃபிஷியன்சி. அணைவு எண் என்றால் என்ன? பிசிசி அமைப்பில் உள்ள அணுவின் அணைவு எண் யாது? வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர்? வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பிசிசி ஸ்ட்ரக்சர்? பின்வரும் திண்மங்களை வகைப்படுத்துக. P4 பித்தளை வைரம் NaCl அயோடின். கிளாஸிஃபை த ஃபாலோயிங் சாலிட்ஸ். P4 brass diamond NaCl அயோடின். நெக்ஸ்ட் 7th lesson. வினை வேகத்தை தீர்மானிக்கும்படி என்பதை எடுத்துக்காட்டும் விளக்கு. எக்ஸ்பிளைன் த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் வித் an எக்ஸாம்பிள். சராசரி வினைவேகம் வரையறு. டிஃபைன் ஆவரேஜ் ரேட். பூஜ்ய வகை வினைக்கு எடுத்துக்காட்டு தருக. கிவன் எக்ஸாம்பிள் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். போலி முதல் வகை வினைக்கு எடுத்துக்காட்டு தருக. எக்ஸ்பிளைன் ஜூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வித் an எக்ஸாம்பிள். வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகள் யாவை? வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரியாக்ஷன் ரேட்? சராசரி வினைவேகம் மற்றும் குறிப்பிட்ட நேரத்தில் வினைவேகம் ஆகியவற்றை வரையறு. டிஃபைன் ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். வேக விதி மற்றும் வினைவேக மாறிலியை வரையறு. டிஃபைன் ரேட் லா அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். ஒரு வினையின் அரைவாழ்வு காலத்தை வரையறு. டிஃபைன் ஆஃப் லைஃப் ரியாக்ஷன். வினைவேகம் மற்றும் வினைவேக மாறிலி வேறுபடுத்துக. வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வெர்சஸ் ரேட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்? 8th lesson. கரைதிறன் பெருக்கம் வரையறு. டிஃபைன் solubility ப்ராடக்ட். pH வரையறு. டிஃபைன் pH. CH3PO42 இன் கரைதிறன் பெருக்கத்திற்கான சமன்பாட்டை எழுதுக. லூயி அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்றால் என்ன? வாட் இஸ் லெவிஸ் அண்ட் பேசிஸ் ஆக்சிட்? அடுத்து பொது அயனி விளைவு வரி. எக்ஸ்பிளைன் காமன் அயன் எஃபெக்ட். 9th lesson. மின்னார் பகுத்தல் பற்றிய ஃபாரடே விதிகளை கூறுக. கோல்டாஸ் விதியை கூறுக. தன்னிழப்பு பாதுகாப்பு பற்றி குறிப்பு வரைக. 2 ஆம்பியர் மின்னோட்டத்தை கொண்டு சில்வர் நைட்ரேட் கரைசலானது 20 நிமிடங்களுக்கு மின்னார் பகுக்கப்படுகிறது எனில் எதிர் மின்முனையில் கீழ்ப்படிவாகும் சில்வர் நிறைய கணக்கிடுக. நேர் மின்முனை மற்றும் எதிர் மின்முனைகளை வரையறுக்க. பால்மங்களின் 3 பயன்களை எழுதுக. இது 10th lesson. இயற்புற பரப்பு கவர்தலின் சிறப்பு பண்புகள் 2 எழுதுக. கூழ்மம் மற்றும் களி ஆகியவற்றுக்கான வேறுபாடுகள் யாவை? வினைவேக மாற்ற நச்சுகள் பற்றி குறிப்பு எழுதுக. Lesson 11. எத்தலானின் பயன்கள் யாவை? 1-ஃபீனைல் எத்தனாலை அமிலம் கலந்த KMnO4 உடன் வினைப்படுத்த என்ன நிகழும்? பின்வருவதிலிருந்து ஃபீனால் எவ்வாறு தயாரிப்பாய்? குளோரோபென்சீன், ஐசோப்ரோபில்பென்சீன். கோல்ஃபீனை எழுதுக. நெக்ஸ்ட் அசிட்லீனை எவ்வாறு N-பியூட்டைல் ஆல்கலாக மாற்றுவாய்? லெசன் 12ல் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடு மற்றும் கீட்டோன்கள் பயன்களை எழுதுக. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 7, 8, 13, 15 படிச்சுக்கோங்க. அடுத்து 13th லெசனில் கொஸ்டின் நம்பர் 6, 12, 13, 14, 15, 16. அடுத்து லெசன் 14ல் 2, 5, 9, 13, 15, 16, 17, 18, 19. லெசன் 15ல் 1, 2, 5, 6, 8, 14, 16. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இது எல்லாமே 2 மார்க் அண்ட் 3 மார்க். இது எல்லாத்தையுமே நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க. எல்லாருமே கண்டிப்பாக முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லா 2 மார்க் 3 மார்க்குமே அட்டன் பண்ணலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.